ரிவீல் பண்ணிடலாமா? ஹாய்டா. வீடு வாங்கிட்டீங்க, இன்னும் வந்து பார்த்தோன்னா வீடு வாங்கணும், நானே வாங்கிட்டேன். இன்னும் மாக்கப் பண்ண வாடகை வீட்டில் இருக்குதா? ஆமாம். ரெட் நோல் செலிப்ரேட்டிங் சரத் அண்ட் கிருத்திகா. டைட்டில் ஸ்பான்சர் ஸ்ரீவர்மா. வென்யூ பார்ட்னர் வி ஸ்பேஸ். ஃபர்ஸ்டெல்லாம் நான் நிறைய பேர் கலாச்சிருக்காங்க. மாக்காப்போட அசிஸ்டன்ட்னு நினைக்கிறேன், கூடவே சுற்றிட்டு இருப்பாங்க. நிறைய வீடு வாங்கணும் வாங்கி தரேன். இன்னும் மாக்கப் பண்ண வாடகை வீட்டில் இருக்குதா? ஆமாம். அவர் நினைச்சா எப்பயும் வாங்கியிருக்கலாம். நிறைய பேர் அவர் வாங்கணும்னு யோசிக்கல, எனக்கு வாங்கி தரேன்னு சொல்றாரு. அதுதான் அவர் மனசு. நான் சம்டைம் டெஸ்ட் ஆகிடுவேன், உனக்கு எனக்கு சண்டை வரும். எனக்கு அப்படியே யோசிப்பேன், டேய் யாரா நீ அப்படின்னு. கடவுளாக பார்த்து கொடுத்த ஒரு தம்பி வந்து சரத்து, தங்கச்சி கொழுந்தியா. அக்காவும் சரி அண்ணனும் சரி என்னை விட்டே கொடுக்க மாட்டாங்க. யாராவது எங்களை பத்தி அவங்கள்ட்ட காசிப் பேசிட்டாங்க அப்படின்னா பேசினவங்க காலி காலி பொழந்துருவாரு. டக்குன்னு அவர் இடத்துல பார்க்குறேன், அண்ணே அந்த அண்ணேன்றதுல உண்மையான உயிர் எனக்கு ரொம்ப ஜாலியாகிடும். என்ன அடிக்கலையே, என்ன கலாய்க்கவே இல்லை. என்ன கருணை எடுப்போம், கருணையே இல்லைன்னு சொல்லுவோம். நான் கூட்டம் அதில் ஒரு ஜோக் எடுப்போம். அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்ட். அவர் நினைச்சாருன்னா ஓகேப்பா தம்பி போயிட்டோப்பா அப்படின்னு பேசி முடிச்சுட்டு போகலாம். இப்போ ஒரு கோவில் ஒன்று என்னை இன்வைட் பண்ணி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தேன். சொந்த குடும்பம் நம்புறது வேற, இன்னொருத்தவங்க தான் குடும்பமா நினைச்சு நம்புறாங்கன்னா சாதாரண ஆள் இல்லை. நம்ம அடிக்கடி சிறுநீர் கழித்தலால் அவதிப்படுகிறீர்களா? தீவிர பசியா? உடல் எடை குறைந்து கொண்டே இருக்கிறதா? ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மெஹனில் சூரணம். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். The world needs you. எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சூப்பர். இப்போ நம்ம இங்கே ஒரு வீடியோ மூலியமா ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கோம். சர்ப்ரைஸ் ரிவீல். ஆமா, ரிவீல் பண்ணிடலாமா? ஹாய்டா. ஹாய் சரத், ஹாய் கிருத்திகா, ஹாய் ஓ த ஹோஸ் சிஸ்டர். சரத்தையும் பாப்பாவையும் இன்டர்வியூ பண்ணுறதா கேள்விப்பட்டேன். என்கிட்ட வந்து ஒரு வாழ்த்துக்கள் கேட்டாங்க, அதுதான் நான் வந்து கொடுக்க வரேன். எனக்கு வந்து எனக்கும் ஒரு தம்பி இருக்காங்க, என் ஒய்ஃபுக்கும் ஒரு தம்பி இருக்காங்க. அதை தாண்டி வந்து ஒரு தம்பி, ஒரு ஸ்ட்ராங்கான தம்பி. அதாவது வந்து தம்பி இருக்கான் கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, தம்பி உடையான். அது மாதிரினா நான் வந்து நான் இல்லை, எங்கள் வீட்டில் எல்லாருமே நானே வந்து அவன் வந்து இங்கே நான் சம்டைம் டெஸ்ட் ஆகிடுவேன், இவனுக்கு எனக்கு சண்டை வரும். சண்டை வரணுங்க, சண்டை வரலன்னா வந்து பார்த்தோன்னா அது வந்து ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. நான் பிஸ்னஸாக பண்ணுறோம். இவனுக்கு எனக்கு நிறைய சண்டை வரும், கருத்து வேறுபாடுகள் வரும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து என் ஃபேமிலிக்கு எடுத்துகிட்டே வரமாட்டான். இவனுக்கு எனக்கு சண்டை நடந்துகிட்ருக்கோம். ஏதோ ஒரு பிரச்சனை, கிரிக்கெட் மேட்ச்சில் இவனை வந்து நான் பேட்டிங் இறக்கல, பவுலிங் இறக்கல, இது பண்ணல அது பண்ணலன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று ஒரு பிரச்சனை நடக்கும். ஆனால் அது பார்த்தோன்னா இவன் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிருப்பான். எனக்கு அப்படியே யோசிப்பேன், ஓகே யாரா நீ அப்படின்ட்டு. ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு வந்து கடவுளாக பார்த்து கொடுத்த ஒரு தம்பி வந்து சரத்து, எனக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு தங்கச்சி கொழுந்தியா கிருத்திகா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், உங்கள் 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். வீடு வாங்கிட்டீங்க, இன்னும் வந்து பார்த்தோன்னா வீடு வாங்கணும், நானே வாங்கி தரேன் கூடிய சீக்கிரம். ஓகேவா? லவ் யூ கைஸ், சூப்பர், டேக் கேர். மாக்கப் பண்ணனை பற்றி அதான் இப்போ அண்ணன் சொன்னார்ல, எனக்கு ஒரு தம்பி இருக்காண்டா அப்படின்னு சொன்னார்ல, அந்த மாதிரி எனக்கு ஒரு அண்ணன் இருக்காருன்னா அண்ணன் தான். இப்போ வரைக்கும் 10 வருஷம் எனக்கு அண்ணன், அதுக்கப்புறம் அக்கா சூசன் அக்கா. என் ஃபேமிலியில் வந்து எங்கள் அம்மா வந்து நான் சென்னையில் தைரியமாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்க நம்பிக்கையோடு இருக்கேன், தைரியமாக இருக்கேன்னா அவங்க யாரோட நம்பிக்கைலாம் என்ன நம்பிலாம் இல்லை. மாக்கா பண்ண இருக்காரு, சூசன் அக்கா இருக்காங்க, நான் பசிக்குது, சாப்பிட்றேன், தூங்குறேன், ஒழுங்காக இருக்கேன், என்னென்னா எல்லாத்துக்கும் வந்து காரணம் வந்து மாக்கா பண்ண இருக்கார், அவர் பார்த்துப்பாரு, அவர் இருக்கார் பார்த்துப்பாரு அப்படின்றத என்ன நம்பிட்டு இருக்காங்கன்னா. வீட்டில் வந்து முழுக்க எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாலாம், இப்போ எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவர் நார்மலாக இருக்கும்போது கூட எங்கள் மாக்கா பண்ணம் தான் கேட்டிருப்பாரு. ஆமாம் என்ன பண்ண வீட்டுக்கு போனால் என்னை பற்றி கேட்குறதெல்லாம் தாண்டி மாக்கா பண்ண பார்த்தாங்க. ஆமாம் அண்ணன் என்ன பண்ணுறாரு எவ்வளோ. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பையன் மாக்காப்பா இருக்காப்புல, அந்த பையன் வந்து தம்பியை பார்த்துக்கிறாப்புல அப்படின்னு தான் வந்து வீட்டில் வந்து மைண்ட் செட்டில் இருக்காங்க. அவங்க அந்த மைண்ட் செட்லேயே இருக்காங்களா? நான் சொல்லுவேன் அந்த மைண்ட் செட்டில் அதுதான் உண்மை. அவங்க தான் என்னை பார்த்துக்கிறாங்க. கொரோனா டைமில் வந்து எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த டைமில் வந்து பல பேர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த மாதிரி நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த இடத்துல என்னை வந்து
என்னை தத்தெடுத்துக்கிட்டு அவங்க தான் வீட்டில் ஒரு அந்த 1 வருஷத்துக்கு மேலே இருந்தோமா அங்கே தான் இருப்பேன் இப்போவும் நான் அங்கே ஒரு தான் வருஷத்துக்கு மேல இல்ல இப்பவுமே அவங்க தான் எங்க 2 பேரும் தத்தெடுத்து நேற்றும் அங்கேருந்து தான் அதுதான் அண்ணன் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி நிறைய நானும் அண்ணனும் சண்டை போட்டுப்போம். ஓ ஓகே, சின்ன சின்ன சண்டைகள் சின்ன வந்து சின்ன சண்டைகள் அண்ணன் தம்பி சண்டை பெருசாகும். நாங்கள் அண்ணனும் வந்து சண்டை போட்டுப்போம். சண்டை வராமல் என்ன அப்படி என்ன உறவு அப்படின்ற மாதிரி அண்ணன் தம்பிகளும் 1000 சண்டை வரும், அடிச்சுப்பானுங்க. ஆனால் அவனுங்களும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரி நாங்கள் மோஸ்ட்லி பெரிய பிரச்சனை எதுவும் வராது. இந்த சின்ன சின்ன விளையாட்டு சண்டைகள் தான் வரும். என்ன கிரிக்கெட்டில் நான் ஓப்பனிங் இருக்கும்ல, நான் இனிமேல் விளையாடவே வரல, போ பேட்டை தூக்கி போட்டுலாம் போனேன் தான், இனிமேல் பேட்டே வேணாம் எனக்கு அப்படின்லாம் அந்த மாதிரிலாம் நான் போய் சண்டை போட்டுலாம் போயிருப்பேன். ஆனால் இது இங்கே சண்டை முடிஞ்சிடும். வீட்டுக்கு வந்தோடனே டோட்டலி வேற அண்ணன் அண்ணே அப்புறம் என்னண்ணே அப்புறம் என்னென்ன ஷூட் போகலாண்ணே, ஏய் யாரா நீ ஒரு படத்தில் போவோம் இப்போதான் அடிச்சுட்டு போனால் மறுபடியும் வந்து அப்புறம் என்ன வேலை இருக்குது அப்படின்னு கேட்குறேன். அந்த மாதிரி கேட்குறியாடா அப்படின்னாரு. அதுல ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க, வீடு வாங்கிட்டேன் இன்னும் நிறைய வீடு வாங்கணும் வாங்கி தரேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இன்னும் மாக்கப் பண்ண வாடகை வீட்டில் இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க, அது வருத்தம். ஆமாம், அண்ணன் வந்து வாடகை வீட்டில் இருக்காரு. ஆனால் அண்ணன் வந்து ஒரு வீடு வந்து வாங்கணும், நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த மனசுதான், ஆமா நான் இன்னொரு வாங்கி தரேன்டா அப்படின்னு சொல்ற அந்த இப்போ அவர் வாங்கணும்னு யோசிக்கல, எனக்கு வாங்கி தரேன்னு சொல்றாரு. அதுதான் அவர் மனசு. அவர் நினைச்சா எப்பயும் வாங்கியிருக்கலாம் ப்ரோ. அவர் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், இவங்களுக்கு அது பண்ணலாம், அவங்களுக்கு அது பண்ணலாம், இது பண்ணலாம். திடீர்னு நானே எனக்கு நாளைக்கு அண்ணே என்கிட்ட ஒரு மாதிரி டைட்டாக இருக்குண்ணே, என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னாச்சு, என்ன ப்ராப்ளம், ஓகே ஒரு நிமிஷம் பேசிட்டு வைப்பாரு. கொண்டாந்து பார்த்தா அக்கௌண்ட்டில் காசு வரும். எப்படி என்னடா இது, இந்த மனுஷங்கிட்ட பேசவே கூடாது போல. அந்த மாதிரி நம்ம அவர் யாரும் கஷ்டத்தில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஆள். நம்ம வேணால் கஷ்டத்தில் நம்ம வேணால் கஷ்டம் அனுபவிச்சுக்கோம். அதே மாதிரி மரியாதைனா என்ன அவருக்கு தான் தெரியும். நான் நிறைய விஷயம் கற்றுக்கிறேன்னா அவர்கிட்ட தான் கற்றுப்பேன். நிறைய அதான் சொல்கிறேன், நிறைய டைம் அவர் வீட்டில் தான் இருப்பேன். எனி டைம் எல்லாருமே சொல்லுவாங்க மாக்காப்போட சிசியன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. மாக்காப்போட தம்பி சிசியன் நிறைய பேர் கலாய்ப்பாங்க. நான் ஃபஸ்ட்டெல்லாம் நான் நிறைய பேர் கலாய்ச்சிருக்காங்க. மாக்காப்போட அசிஸ்டன்ட்னு நினைக்கிறேன், கூடவே சுற்றிட்டு இருப்பாங்க. டேய் ஆனால் பையன் சரி ஓகே நீங்கள் என்ன வேணாலும் பேசு, நான் யாருன்னு எனக்கு தெரியும், அவருக்கு தெரியும் அப்படின்றது. அதனால வந்து அப்படி ஒரு அழகான ஒரு ஆமா. கிருத்திகா, நீங்க மாக்கப் பண்ணனை பத்தி? அண்ணனும் அக்காவும் வந்துட்டு தே ஆர் லைக் பை என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி கூட இல்ல, தே ஆர் த மெயின் ஃபேமிலி. அப்படிதான். ஸோ அவங்க தான் எங்களை தத்தெடுத்து வச்சிருக்காங்க. லைஃப்ல பண்ற எல்லா நல்லது கெட்டதுலயும் அவங்க இருப்பாங்க. ஒருத்தவங்க ஒரு ஃபேமிலி வந்து அவங்க சம்பாதிக்கிறாங்க, தனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைக்கிறாங்க, தனக்கு சில விஷயங்கள் வாங்கிக்கிறாங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். ஆனா தான் பார்த்த விஷயங்களை, தான் அனுபவிக்கிற சில விஷயங்களை தன் கூட இருக்கவனும் அனுபவிக்கணும், தன் கூட இருக்கவனுக்கும் கிடைக்கணும், அவனும் ஒரு உயரம் தொடணும்னு நினைக்கிறது வந்து எல்லாருக்கும், அதுவும் சேம் இண்டஸ்ட்ரியில இருக்கும் போதெல்லாம் எல்லாருக்கும் அப்படி தோணாது. அது இப்போ ஒருத்தருக்கு தோணி இன்னொருத்தருக்கு, அதாவது இப்போ ஒருத்தர் மட்டும் அந்த ஐடியாலஜியோட இருக்காங்க அப்படின்னா வேற, கப்பிள்ஸாவே அவங்க அந்த ஐடியாலஜில தான் இருக்காங்க. அக்காவும் சரி அண்ணாவும் சரி 2 பேருமே எங்க லைஃப்ல நாங்க பார்த்த நிறைய ஃபர்ஸ்ட் விஷயங்கள் அவங்க கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். நாங்க ஒரு இடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கோம்னா அது அவங்க கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ அவங்களுக்கு சாப்பாடு வாங்குறாங்களா, இங்கேயும் ஒரு ஆர்டர் வந்துடும், நம்ம வீட்டுக்கு ஒரு ஆர்டர் வரும். இப்போ அவங்க எங்கேயாவது வெளியில போயிருக்காங்க, ஏதாவது ஒன்று அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக ஒன்று வாங்குறாங்கன்னா அதுல இன்னொன்று எக்ஸ்ட்ரா எங்களுக்கும் வரும். அந்த மனசு எத்தனை பேருக்கு வரும்னு எனக்கு சத்தியமா தெரியாது. அந்த பசங்க எங்க பசங்க மாதிரி எங்களுக்கு. அண்ணனோட பசங்க, அண்ணா அக்காவோட பசங்க, அவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டு போகணும்னா நாங்கள் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக கூட்டு வருவோம். அது எங்களுக்குள்ளேயே எங்களுக்கு அறியாமல் எங்கள் அண்ணன் பசங்களை கூட்டு போகிறோம், எங்கள் அக்கா பசங்களை கூட்டு போகிறோங்கிற அந்த ஒரு இது வந்துடும். அது எங்கள் வீடு. அது நாங்கள் எப்படி இங்கே சொன்னோம்ல ராஜ்மோகன் அண்ணா வீட்டில், அந்த மாதிரி அது எங்கள் வீடு. நாங்கள் யார் எப்போ டவுனாக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருக்கு, நான் வந்து மீடியாலேருந்து வெளியில் வந்த பொண்ணு இல்லையா, லவ் பண்ணுற டைம்லேருந்தே இவங்க 2 பேரும் இவ்வளோ டவுன் டு எர்த்தாக இருப்பாங்க, இவ்வளோ லவ் ஒருத்தவங்களுக்கு கொடுக்க முடியுங்கிறது அவங்கள பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி ஒருத்தவங்களால இவ்வளோ அபண்டன்ஸா ஒருத்தவங்க லவ் பண்ண முடியுது, அதுவும் ஷரத் மேல அவங்க வச்சிருக்க நம்பிக்கை, அந்த என்டையர் ஃபேமிலியே சரி, அம்மா பசங்க அக்கா அண்ணா எல்லாரும்னா இவன் மேல வச்சிருக்க நம்பிக்கையை பார்க்கும்போதுல, லவ் பண்ற டைம்ல எப்போதுமே ஒரு சில பயம் இருக்கும்ல நமக்கு. அப்போல நான் ஐ ஹவ் சூசன் அ ரைட் பர்சன்ங்கிறது எனக்கு அப்போ அடிக்கடி ஃபீல் ஆயிருக்கு. ஏன்னா அவன் ஒரு குடும்பமே ஒருத்தனை இவ்வளோ நம்புது, சொந்த குடும்பம் நம்புறது வேற, இன்னொருத்தவங்க ஒருத்தன் தான் குடும்பமா நினைச்சு நம்புறாங்கன்னா அப்போ சாதாரண ஆள் இல்லை நம்ம. ஆமாம், எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டார் முதல்ல. என்னை எந்த இடத்துலையுமே அவர் என்னதான் நாங்கள் சண்டை போட்டாலும் சரி, பேசினாலும் சரி, ஜாலியாக இருந்தாலும் சரி, நான் அக்காவும் சரி அண்ணனும் சரி விட்டு கொடுக்க, என்னை விட்டே கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணாலும் சரி, தம்பி அந்த யாராவது எங்களை பத்தி அவங்கள்ட்ட காசிப் பேசிட்டாங்க அப்படின்னா பேசினவங்க காலி. ஏன்னா அவங்களுக்கு எங்களை தெரியறதை விட அவங்களுக்கு எங்களை நல்லா தெரியும். நாங்க எப்போ என்ன பண்ணுவோம், எங்களுக்கு என்ன எப்படி அப்படிங்கிறது எங்களை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும். எங்களை பத்தி யாரோ ஒருத்தவங்க தப்பா ஒரு விஷயத்த எங்கேயாவது ஸ்ப்ரெட் பண்றாங்க அப்படின்னா
ஆள்காலி. அவர் அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு அதே தான் நாங்க அவங்களுக்கும். ஓ அண்ணாவுக்கும் அக்காவுக்கும் அதே தான் நாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க முத ஆளா நிப்போம். எங்கள தாண்டி சொல்லுவார்ல, எங்கள தாண்டி தான் தாண்டி நீங்க தான் அங்க வரணும். போகணும் அதுதான். அப்படிங்கிற அடுத்த ஒரு வீடியோ பார்த்துடலாமா? ஸோ தம்பி சரத்து விஜய் டிவி குக்கூத் கோமாளியில் மூலம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்த்தது அவர் ஒரு நகைச்சுவையாளர் தான். எனக்கு வந்து ரொம்ப எளிமையான கலைஞர். அப்படி டக்குன்னு அவர் இடத்துல பார்க்குறேன் அண்ணே அப்படின்னு. அந்த அண்ணேன்றதில் உண்மையான உயிர் இருக்கும். இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும். மூத்தவர்களை சீனியர்களை மதிக்கின்றது இன்ன வரைக்கும் சரத்து அதை அப்படியே கொண்டு வரார். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷமாக அந்த எளிமை தான் அவர் இன்னும் அப்படியே வச்சுருக்காரு. எல்லாருக்கும் பிடிக்கும் ஒரு கலைஞனாக. வீட்டில் இருக்க 2 பிள்ளைகளே மூத்த பிள்ளை பிடிக்காது, இது கோவப்படும், சண்டை போடும். ஆனால் எல்லா கலைஞனுக்கும் எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி ஒரு கலைஞனாக வாழ்கிற பெரிய விஷயம். சரத்தோடைய இந்த அழகு தொடரணும், நிறைய அன்பை நீங்கள் பெறணும், நீடூடி வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், உங்களுடைய நகைச்சுவை இன்னும் விசாலமாகணும். எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, தாம்சன் சாரும் அதான் சொன்னாரு. சரத் அப்போ எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் எப்பயும் இருக்காரு. மதுரமுத்தனும் அதே தான், அப்போ எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு கேட்கும்போது. ஸோ நீங்க சொல்லுங்க, சரத் பிரதர் எல்லாருமே சொல்றாங்கல்ல ஒரே மாதிரி இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க கிருத்திகா சார் பார்ட்னர்? இது வந்து டவுன் டு எர்த்னு யூஸ்வலா சொல்லுவோம்ல, அது வந்து சரத்துக்கு இயல்பாவே இருக்க ஒரு விஷயம். இப்பவுமே வந்து வீட்டுக்கு போனா அங்க அம்மாவுக்கு பையன், எனக்கு ஹஸ்பண்ட், அண்ணனுக்கு தம்பி, அதே தான். ஸோ அதில் வந்து நான் ஒரு ஆக்டர் ஆகிட்டேன், நான் வந்து ஒரு செலிபிரிட்டி ஆகிட்டேன், நான் வந்து அடுத்த ஒரு இல்லை. இப்போ ஊரில் ஃபங்க்ஷன்னா நீ இப்போ தான் போய் வாழையில கட் பண்ணிட்டு வரணும், நான் எடுத்து இதை பண்ணுறேன், நான் ஓகே நீங்கள் இதை பண்ணுறீங்களா, நான் அந்த இதை போய் இது பண்ணிக்கிறேன், சைடில் க்ளீன் பண்ணுமா நான் போய் க்ளீன் பண்ணிட்டு வரேன், டாய்லெட் அழுக்காக இருக்கா நான் போய் க்ளீன் பண்ணிட்டு வரேன், நம்ம வீடு சுத்தமாக இருக்கணும், நம்ம நீட்டாக இருக்கணும். ஸோ இது வந்து செயல்கள்லேயும் அப்படி தான். ஆட்கள்கிட்ட பழகிறது இப்போ வரைக்கும் சரத் வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி யார்கிட்ட எப்படி பேசினாரோ அதே இதுதான் இப்பவும் இருக்கு. அதை நான் நிறைய பேர்கிட்ட, இங்கே விட நீங்கள் காஞ்சிபுரத்தில் நான் நிறைய பேர் அதை சொல்லி கேட்டிருக்கேன். வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு வந்தவங்க, பின்ன வந்து வீட்டுக்கு எங்கள் கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம், தம்பி 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பேசினானோ அதே மரியாதையோட பேசுகிறான், அதே இதோட இருக்காப்புல அப்படின்னு. அது நானே கண் கூட பார்த்த ஒரு விஷயம். இல்லை, அண்ணன் எப்பவுமே சொல்லுவார், முத்தண்ணன் எப்பவுமே சொல்லுவார், நான் அண்ணன் முத்தண்ணன் வந்துட்டாருன்னா அண்ணே அண்ணே வாங்க வாங்க. அவர் எனக்கு முத்தண்ணன் பார்த்தா எனக்கு ரொம்ப ஜாலியாகிடும் அந்த மாதிரி. ஏன்னா நான் அவர்லாம் வந்து எப்போத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா. சீசன் 1 வந்து கலக்கப்பதார் வந்தது, அதுக்கப்புறம் அங்கேருந்து முடிச்சு இந்த அசத்த போகுது. அவர் எவ்வளோ பெரிய ஜாம்பவான். நான் அவர்கிட்ட அவர் பக்கத்தில் வந்து பேசுறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். நான் அவர் அப்போ ஆரம்பித்தேன். ஒரு தடவை ஃபஸ்ட் டைம் வந்து அண்ணனை வந்து ஒரு ஷூட்டுக்கு வராரு, அப்போ பார்த்தேன். அண்ணே அண்ணே எப்படி வாங்கினே அப்படின்னு பேசணும். அப்போ ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் அவரும் இப்போ அவர் என்னன்னா அவர் ஒரு இடத்துல இருக்காரு, அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்ட். அவர் நினைச்சாருன்னா ஓகேப்பா தம்பி போயிட்டோப்பா அப்படின்னு பேசி முடிச்சுட்டு போகலாம். ஆனால் அவருடைய பழக்கம் வழக்கம் இருக்குல்ல, அவரும் அதே மாதிரி தான். என்னை எப்போ தம்பியா ஏற்று தம்பியா கூப்பிட ஆரம்பிச்சோம், இப்போ வரைக்கும் அந்த தம்பியோட பாசம் வச்சிருக்காரு. எப்போ போனாலும் என்னை இப்போ கூட அண்ணன் வந்து இதுக்கு வீடு வந்து இப்போ ஒரு கோவில் ஒன்று என்னை இன்வைட் பண்ணி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தார். நான் அன்றைக்கி ஷூட், என்ன மூவி ஷூட்னால என்னால் போக முடியல. ஆனால் அவர் பெரிய வாய்ஸ் நோட், தம்பி இப்படி இருக்க, இந்த மாதிரி அண்ணன் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு, நீங்கள்லாம் வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். அவர் வந்து இப்படி பேசி, அண்ணே நீங்கள் வாங்கடான்னு சொல்லுங்க வந்தீங்கன்னா இல்லை அந்த தான். அப்புறம் நான் சொன்னேன், அண்ணே கண்டிப்பாக நான் இருப்பேனே, கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. ஆனால் அந்த ஷூட்டோட மேனேஜர் வந்து புரியுது இது பண்ண முடியல, போக முடியல. அப்புறம் சொன்னேன் நான், இந்த மாதிரி சாரி நான் இந்த மாதிரி வர முடியாமல் போச்சுண்ணே, ஆனால் கண்டிப்பாக நான் மதுரைக்கு வரும்போது இங்கே தான் வருவேனே ஷோர்னா அப்படின்னா. அவர் அவ்வளோ அந்த மாதிரி ஒரு அண்ணன் தம்பி பழக்க வழக்கம், அந்த மாதிரி பாசம். நான் குக்குத் கோமாளியில் வந்து யார் கூட நான் குக்குத் கோமாளியில் பாலாவோட அதிகமாக காம்போவில் இருப்பேன். கிவ் அண்ட் டேக், அதாவது நான் ஏதாவது ஒன்று பேசுறேன்னா அதுக்கு அவன் வந்து கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பான். எனக்கு அப்படி கொடுக்கலன்னா எனக்கு மனசு ஆறாது. என்ன இவன் என்ன கலாய்க்கவே இல்லை, என்ன நானே கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கவுண்டர் எடுத்து போய் கொடுப்பேன். மாப்பிள்ள இதை நீ பண்ணு, நான் இதை பண்றேன், நீ என்ன கலாய் அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்லிட்டு போயிடுவேன். அது ஒரு கட்டத்துக்கு மேலே மாறும்னா முத்தனகிட்ட தான் மாறும். நான் எதுவுமே முத்தனகிட்ட கொடுத்துட்டு இருப்பேன். ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டி காமெடிலாம் வரும்ல, அது எதுவுமே அண்ணா இரு நான் போய் கத்திரிக்காய் எடுத்துட்டு வருவா போயிட்டு அப்படின்னா சரிப்பா வாப்பா அப்படின்னு அவரும் நானும் பேசிக்கிட்டே போவோம். ஏதாவது ஒரு காய்கறி கருணை எடுப்போம், அதான் கருணையே இல்லைன்னு சொல்லுவோம், நான் வாங்க கூட்டு போவோம், அதில் ஒரு ஜோக் எடுப்போம். நிறைய அண்ணன்னாலும் பயங்கர ஜாலியாக. தேங்க்யூ ஸோ மச். இது வந்து விஷ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே முத்தண்ணே. தேங்க்யூண்ணே லவீண்ணே. சூப்பர். ஆக்சுவலாக எனக்கு ஒன்று சொல்லணும் முத்தண்ணா பற்றி. இப்போ இவங்கெல்லாம் ஸ்டார்ஸாக இருந்து அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட், நான் அவங்களுக்கு அடுத்தது ஜூனியர் பசங்க நல்லா அவர் அந்த ட்ரீட் பண்ணுறாரு. ஆனால்
மிஸ்டர் மிஸ்ஸஸ் சின்னத்திரைக்கு அண்ணா ஒரு தடவை கெஸ்ட்டாக வந்திருந்தார் ஒரு வில்லேஜ் ரவுண்ட் ஒன்ல. அங்கே நாங்கள்லாம் வந்துட்டு வி ஆர் நாட் ஃப்ரம் மீடியா பேக்ரவுண்டில், நாங்கள் ஆர்டிஸ்டாகவும் அதுவாக வரல. ஆனால் இவங்களுக்கு கொடுக்குற அதே ரெஸ்பெக்ட் அங்கே ஒரு விஷயம், இப்போ நாங்கள் ஒரு கவுண்டர் கொடுக்குறோம், நாங்கள் ஒரு இதுனா இது இவங்களுக்கான களம், அதை அவங்க அங்கே ஸ்கோர் பண்ணுங்கிறதுக்காக அவர் அந்த இடத்துல விட்டு கொடுப்பாரு. அவ்வளோ பெரிய லெஜெண்ட், அதை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவர் எங்களை வந்து எங்களுக்காக அவர் அந்த இடத்துல டவுன் ப்ளே பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனால் அவர் பண்ணுவார். அவர் அதில் வந்து அதே மாதிரி நம்ம ஒரு விஷயம் நம்ம போய் சொல்கிறோன்னா சில விஷயங்கள் அவராக இருக்கட்டும், தங்கதுரு அண்ணாலாம் வந்து அவர் வந்தப்பவும் அப்படி தான், கிருத்திகா நான் இதை சொல்கிறேன், நீ இதுக்கு வந்து இந்த கவுண்டர் போட்டு இது பண்ணிவிடு. அவங்க அதை சொல்லி அதை நான் அதாவது சக கலைஞர்கள் கிட்ட இருந்து அவங்க அந்த கவுண்டர் வாங்கிக்கிறது வேற, எங்க கிட்ட கொடுத்து அவங்க அந்த கவுண்டர் வாங்கிக்கணும்னு அவசியமே இல்லை, அவங்க அதை டவுன் ப்ளே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவங்க அதெல்லாம் பண்ணாங்க. ஸோ அந்த வகையில் அவங்கலாம் லெஜெண்ட்ஸ். இல்லை லவ் ப்ரொபோஷல் நான் எப்படி பண்ணேன்னா, நான் பண்ணலை, அவன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணான். என்ன வாய்ஸ் இது, என்ன வாய்ஸ் கேவலமா ஓ வாய்ஸ் தான் இது. செல்லக்குட்டி பட்டு ஐ லவ் யூ செல்லும். இவ்வளோ இரிட்டேட் ஆகுமாடா? இப்போ தெரியுதா? இறங்கி வரும் மேகம் பட்டு புட்டா படுத்த பூனை பாயும் பின்ன ஏசி வச்ச சூட்டு ரூம் காந்தோம் ரங்கம்மா. அடிக்கடி சிறுநீர் கழித்தலால் அவதிப்படுகிறீர்களா? தீவிர பசியா? உடல் எடை குறைந்து கொண்டே இருக்கிறதா? ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா PCR மெஹனில் சூரணம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க.